வணக்கம் நண்பர்களே. எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம ரயில்வேயில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இதுக்கு முன்னாடி கேட்ட எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸை தமிழ் மீடியம் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மேத்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணினீங்க தான் உங்களுக்கும் நல்லது நடக்கும், எங்களுக்கும் ஒரு உந்துதல் கிடைக்கும். ஃபஸ்ட் கொஷினை, ஒரு வியாபாரி 600க்கு 300 மாம்பழங்கள் வாங்கினார். சில மாம்பழங்கள் அழுகிவிட்டன. ஆகையால் அவைகள் தூக்கி எறியப்பட்டு விட்டன. மீதமுள்ள மாம்பழங்களை அவர் ஒரு மாம்பழத்தை 3 ரூபாய்க்கு விற்பனை செய்து ரூபாய் 210 லாபம் பெறுகிறார் எனில் தூக்கி எறியப்பட்ட மாம்பழத்தின் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ எத்தனை மாம்பழம் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. அப்போ லாபம் 210 ரூபானால வாங்கினது 600 ரூபா, லாபம்னால 210 ரூபா கூட்டினீங்க அப்படின்னா மொத்தம் 810 ரூபாய்க்கு நீங்கள் விற்றுருக்கீங்கன்னு அர்த்தம். செல்லிங் ப்ரைஸ் விற்றது எவ்வளோ? 810 ரூபா. ஒன்று மாம்பழம் எவ்வளோக்கு விற்றீங்க? 3 ரூபாய்க்கு விற்றீங்க. அப்போ நம்பர் ஆஃப் மாம்பழங்கள் எத்தனைன்னு பார்ப்போம். மாம்பழங்கள் 810 ரூபா மொத்தம். ஒரு மாம்பழம் 3 ரூபா. அடுத்து விற்றா 2 3 6 7 21. அப்போ எத்தனை மாம்பழம் விற்றீங்கன்னாக்க 270 மாம்பழங்கள் விற்றுருக்கீங்க. எத்தனை மாம்பழம் விற்றுருக்கீங்க? 270 மாம்பழம். நீங்கள் வாங்கினது 300 மாம்பழம், நீங்கள் விற்றது 270 மாம்பழம். அப்போ எவ்வளோ மாம்பழம் அழுகியது அப்படின்னா, அழுகிய மாம்பழங்கள் 30ன்னு அர்த்தம். மொத்தம் எவ்வளோ? 300 தானே. இப்போ 300 மொத்தம், அதில் 270 விற்றுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ மீதி 30 அழுகிய மாம்பழங்கள், அழுகியவை. பார்த்து 300க்கு 30 எத்தனை பர்சன்டேஜ்? 300க்கு 30 எத்தனை? 300க்கு 30 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 10%. த ஆன்சர் இஸ் 10%. அதனால் கொஷின் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் யோசித்து பண்ணிங்கனாக்க கண்டிப்பாக இந்த கொஷினை உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.